ஒரு பழத்தோட்டத்தில் நுழைஞ்ச 2 குரங்குங்க அங்கே இருந்த பழங்களை எல்லாத்தையும் பறித்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு யோசனை வந்தது. அவங்க 2 பேரும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. பார்த்துக்கிட்டு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. நாம் இப்படி திருடி சாப்பிட்றது நல்லதில்லை, நாம் நல்ல பழக்கங்களை வச்சுக்கணும், இப்படி நம்ம திருடி சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினச்சாங்க. சரி, நாம் இப்போ என்ன பண்ணலாம், ஆனால் நம்ம எப்படி திருடி சாப்பிடாமல் இருக்கிறது அப்படின்னு இன்னொரு குரங்கு கேட்டுச்சு. அதுக்கு அந்த இன்னொரு குரங்கு சொன்னிச்சு, நாம் ஒருத்தர் கண்காணிச்சுக்கலாம், நீ திருடுறியான்னு நான் பார்த்துக்கிறேன், நான் திருடுனான்னு நீ பார்த்துக்கோ, அப்படின்னா நாம் 2 பேரும் ஒழுங்காக இருக்கலாம்ல அப்படின்னு சொன்னாங்க. சரி, நீ சொல்கிற மாதிரியே பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சொல்லிக்கிட்டு ஒரு குரங்கு அந்த சைடு பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அதுக்கு தெரியாமல் ஒரு குரங்கு அங்கேருந்து ஆப்பிள் மரத்துலேருந்து ஒரு பழத்தை சாப்பிட்ருச்சு. அப்புறம் பக்கத்தில் இருந்த இன்னொரு குரங்கு இது பார்க்காத நேரத்தில் அது இன்னொரு பழத்தை எடுத்து சாப்பிட்ருச்சு. இப்படி மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் வாயை திறந்து பேசாமல் வாயை மூடிக்கிட்டு சைகை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க 2 பேரும் சைகையிலேயே நீ பழத்தை திருடி சாப்பிட்டையா அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி சைகையில் பேசிக்கிட்டு இருந்ததுனால அவங்க 2 பேர்த்துக்கு சிரிப்பு தாங்க முடியல. 2 பேரும் பயங்கரமாக வாயை விட்டு சிரிச்சதில் பழம் வாயிலிருந்து கீழே நழுவி விழுந்துருச்சு. அவங்க 2 பேருக்கும் சிரிப்பு தாங்க முடியல. சிரிப்பை விட்டுட்டு அவங்க 2 பேரும் பயங்கர கோபமாகி, நீ என்ன எனக்கு தெரியாமல் நீ இப்படி திருடி சாப்பிட்ருக்குற அப்படின்னு ஒரு குரங்கு கேட்டுச்சு. அந்த 2வது குரங்கும், நீ எனக்கு தெரியாமல் சாப்பிட்ருக்குற அது மட்டும் சரியா அப்படின்னு இன்னொரு குரங்கும் கேட்டுச்சு. அப்படி 2 குரங்கும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஒரு வழியாக 2 பேர் செஞ்சதுமே தப்பு தான், ஆனால் அவங்க 2 பேரும் சண்டை மட்டும் போட்டுக்கிட்டாங்க. திருடனா பார்த்து திருந்தலைனா திருட்டை ஒழிக்கவே முடியாது. நாமளே குற்றமுள்ளவங்களாக இருந்துட்டோம்னா அடுத்தவங்களோட குற்றத்தை எப்படி நம்மளால் கண்டிக்க முடியாது இல்லையா? அதுதான் இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது.